வாசத்தை வச்சுருந்தோம். நிறைய பேர் விளையாடாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்பா ஒரு ஃபேமிலி கொண்டு வந்தார். புதுசாக அவங்க வேறு ஒரு சபைக்கு போகிறவங்க ஜெபிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. மாஸ்டர் ஜெபிச்சாங்க. மாஸ்டர் என்னம்மா ஜெபிக்கிறேன், எப்போ தான் உடம்பு சரியில்லை மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஜோம் பண்ணிட்டு பாஸ்டர் சொன்னார், அம்மா உங்களுடைய ரத்தத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார். வெளிப்பாடு என்னங்க இது? வெளிப்பாடு. உடனே 5 வருஷமா இருக்குமா அவனுக்கு அப்படின்னு சொன்னார். அம்மா முடிக்குது, அது ரத்தத்தில் என்ன பிரச்சனை, போய் உட்காந்து போய் ஜாப் பண்ணுமா, போமா யோசனை பண்ணுமா சொல்லிட்டாரு. அந்த அம்மா யோசனை பண்ணி சொல்லி பாஸ்டர் கிட்ட 5 வருஷமா நான் சீரியஸ் ஆகிட்டேன். அப்போ எனக்கு பிளட் எடுத்துனாங்க. என்ன எடுத்துனாங்க? எனக்கு பிளட் எடுத்துனாங்க. அவன் பாஸ்டர் கேட்டாரு, என்ன பிளட் எடுத்துனாங்க? யாரும் தெரியல, ஹாஸ்பிட்டல் எடுத்துனாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் தான் குளிர் ஜலம் வருமா, என்ன ஜலம் வருமா? அப்போல்லாம் ஒன்று யோசிச்சு, ஓ ஆண்டவரோட பெரியவர். கரெக்டாக சொன்னார். 5 வருஷம் முன்னாடி தான் பாஸ்டர் உடம்பு சரியாச்சு. எனக்கு அட்மிட் பண்ணால் எனக்கு பிளட் இல்லைனாலும் பிளட் எடுத்துனாங்க. அது மாதிரி நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு கிருபை கொடுத்துருக்காரு. ஆமே. அதில் நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் மாலையில யாராவது கூட்டு கொண்டு வாங்க, புதுசாக கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஊழியர்கள் தான் எங்களுக்கு முக்கியம். நேற்று கூட காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஊழியத்தான் இருந்தோம். அதனால் இன்னைக்கு கூட காலைல 5 மணிக்கு ஊழியத்தான் இருக்கிறோம். நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஆலோசனை சொல்லி கர்த்தர் சொல்ற காரியத்தை உங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஆமே. ஃப்ரீ என்னங்க அது? ஃப்ரீ, இலவசம். ₹1 ஒன்றும் இல்லை. ஆமே. இலவசமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பதாக. இந்த சபையில் அறிவிப்பு மற்ற எல்லா கூட்டங்களும் சொல்ற சபையில் அறிவிப்புக்கு வரும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக நம்மளுக்கு அறிவோம். இப்பொழுது மதில பாஸ்டர் அபிரகாம் ஐயா அவர்கள் அன்னைக்கு என்னுடைய நண்பராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, எப்போ கூட்டம்லாம் வரத்துக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். பெருமையில் ரொம்ப தாழ்மையானவர், தியாகமாக ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. அவர் மூலியமாக அநேக அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பதாக. இன்னைக்கு நம்ம காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம கருத்துரை அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை பாஸ்டருக்கும் என்னை விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தபடினால் நாம் செய்தியை சுருக்கமாக தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை ஒருவர் வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது அதிகாரம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய செய்தியுடைய தலைப்பு நிலம் விதை. அல்லேலூயா. நிலம் விதை. இன்னைக்கு அநேகர் விவசாயங்களை பண்ணியிருக்கிறார்கள், அக்ரிகல்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சில நிலத்திலே சில விதைகளை போடுவார்கள், நல்லா வளரும். ஆனால் சில இடத்துல என்ன ஆகுது, ஒண்ணுமே வளராது. அவங்க என்ன செய்வாங்க, அந்த நிலம் என்ன இல்லை, அதனாலதான் சாண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க. நீங்க வீடு கட்ட போனாலோ போர் போட்டாலோ என்ன செய்வாங்க, சாண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க. தண்ணி நல்லா இருக்கா, இந்த மண்ணு நல்லா இருக்கா, இந்த வீடுகளை கட்டலாமா, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டும் போதெல்லாம் மண் என்ன செய்வாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆயிரும், பில்டிங் கீழே இறங்கிடும். இந்த பூமியில இது கட்டலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்து அந்த மண்ணு எப்படி இருக்குதோ அது பொறுத்தா என்ன செய்வாங்க,
காரியங்களை செயல்படுவார்கள். அதே போல என் அருமையான தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீ வந்திருக்கிறாய். 3 விதமான காரியங்களை உன்னோடு கூட கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையிலே நீ எந்த பகுதியில இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ எந்த பகுதியில இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளும். வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே முதல் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பாறை விதைகளில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பான். போதும். பாருங்கள், இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் வேதத்தில் யாரை கருத்து சொல்லலாம் என்று ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் 3 நபர்களை குறித்து பேசினார். அது 3 வசனத்துக்கு இணையாக நான் பேசித்து முடிக்கலாம் என்கிறேன். முதலாவது இதில் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை கொஞ்ச நாள் என்ன ஆயிருது? என்ன போயிருது? சொல்லுங்க. தீர்ந்து காய்ந்து போயிருது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாருங்கள், இங்கு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி சவுலிடத்திலே வருகிறார். சவுலிடத்திலே வந்து சொல்லுகிறார், சவுலே, நீ என்ன செய்ய வேண்டும்? அமலேக்கியரை என்ன செய்யணும்? மடங்கடிக்க வேண்டும். அவர்களை நீ கொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர்களை நீ என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். ஒருத்தனை கூட மீதி வைக்காத, எல்லாத்தையும் காலி பண்ணிருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி பல தீர்க்க தரிசனத்தை சாமுவேல் என்றும் தீர்க்கதரிசி யாரிடத்திலே சொல்லுகிறார்? சவுலிடத்திலே சொல்லுகிறார். ஆனால் இந்த சவுல் உலக ஞானம் படைத்தவன். அல்லேலூயா. என்ன ஞானம் படைத்தவன்? உலக ஞானம் படைத்தவன். அருமையான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காலை ஆராதனையிலே உனக்கு உலக ஞானம் இருக்குமானால் அதை எடுத்து தூர போட்டு விடு. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கவில்லை. பாருங்கள், தாவீதுக்கு முன்பாகவே இந்த சவுலை தீர்க்கதரிசியாக சாமுவேல் இவனை எப்படி அபிஷேகிக்கிறார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத உனக்கு ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். மகா மேன்மையான ஒரு ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு போகும்படி உன்னையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு அநேக தகுதிகள் இருக்கிறது, அநேக டெஸ்ட் இருக்குது, அநேக என்ன இருக்கு? டெஸ்ட் இருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதில் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் நிலையான நகரம் இங்கே இல்லை. பாத்தீங்களா? அப்ப நம்ம வரப்போகிறது எங்க போகிறோம்? நாடி தேடுகிறோம். ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய ராஜ்ய பாரியத்திலே அவனை ராஜாவாக தேவன் வைத்திருக்கிறார். யாரை வைத்திருக்கிறார்? சொல்லுங்க. ராஜாவாக வைத்திருக்கிறார். இப்போது நீங்கள் ஒரு சந்தேகப்படலாம், ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். பாருங்க, இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன். ஆண்டவர் சொன்னதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன். நம்ம அநேக நேரத்தில் அப்படிதான் தன்னை என்ன செஞ்சு விடுதோம்? திருப்தி போட்டு விடுதோம். ரைட். நான் எப்படி இருக்கேன்? சொல்லுங்க. பெர்ஃபெக்டா இருக்கிறேன். எல்லா வேலையும் பெர்ஃபெக்டா இருக்கேன். நான் காணிக்கை கொடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிட்டேன். நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கேன்?
பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது தான் நீங்க யாருன்னு தெரியும். கையை தட்டி யாருன்னு உங்களுக்கு என்ன நடக்கும்? எக்ஸாம் நடக்கும் போது தான் நம்ம யாரு. சர்ச்சில் எக்ஸாம் வைக்கல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விடுகிற ஆடுகளின் சத்தமும் கேட்கிற என்ன என்றார். அதற்கு சவுல் அமெரிக்கரிடத்திலிருந்து கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். 19 வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாபை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க இங்க என்ன செஞ்சாரு. இவன் சொந்த மாநில நாணத்துல போயிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரையும் என்ன செஞ்சாரு சொல்லுங்க. 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 15:3 திருப்பி வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. இதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. நிலைச்சு நிக்கணும். என்ன செய்யணும்? வாசிங்க. அவன் மேல் என்ன வைக்க கூடாதா? இறக்க வைக்க கூடாது. பாருங்க இங்க கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக, அந்த காலத்திலே தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை ராஜாக்களுக்கு வெளிப்பட்டது, அநேக மக்களுக்கு வெளிப்பட்டது. மோசே என்னும் தீர்க்கதரிசி தேவ சமூகத்திலே வந்து இந்த நியாயப்பிரமாணத்தையும் இந்த கற்பனைகளையும் வாசிக்கும் போது ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாடிலே நமக்கு 66 புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 66 புஸ்தகங்கள் வழியாக தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட விதையிலே இருக்கிறாய்? பிரச்சனை வரும்போது ஸ்ட்ராங்காக பிரச்சனையை மேற்கொள்கிறாயா? அல்லது ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நீ வாழுகிறாயா? இல்லது எப்படி இருக்கிறாய்? நீ சோர்ந்து போகிறாய். எப்படி இருக்கிறாய்? சோர்ந்து போகிறாய். கொஞ்ச நாள் தான். எந்த நாள்? கொஞ்ச நாள். இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. இவன் என்ன பண்ணினான்? இவன் ஒரு சொந்த ஞானத்திலே போய் என்ன செஞ்சான்? நலமானவை யாருக்கு வச்சுக்கிட்டான்? வச்சுட்டான். அப்ப இவன் என்ன நினைச்சா? நம்ம கர்த்தருக்கு என்ன சந்தோஷப்படுவார். ஏன் ஆண்டவர் சந்தோஷப்படல? எதுக்கு ஆண்டவர் எல்லாரையும் வெட்ட சொன்னார்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்க ஜனங்கள் ஒரு பாவம் நிறைந்த ஹோமோசெக்ஸ் நிறைந்த ஒரு ஜனங்கள். அதனாலதான் கர்த்தர் வெட்ட சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு காணப்படுற பாவம், உனக்கு காணப்படுற அநேக காரியங்களை நீ என்ன செய்யணும்? அழித்து போடணும். ஹல்லேலூயா. எப்படி போடணும்? அழித்து போடணும். அதை நீங்க விட்டுட்டீங்க, அது என்ன ஆயிடும்? உங்க மரத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும். உங்க வாழ்க்கை அது கெடுத்து விடும். ஒரு சிறிய காரியம் ஒரு பெரிய தவறை உண்டாக்கிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகப்பரமான வாழ்க்கையிலும் சரி, ஒரு பொய் ஒரு குடும்பத்தை அழித்து விடுகிறது. அல்லேலூயா. ஒரு பொய் எதை அழித்து விடுகிறது? ஒரு குடும்பத்தை அழித்து விடுறது. பெங்களூர்ல ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அப்போது என்னை பிரசங்கம் பண்ண சொன்னாங்க ஒரு வீட்டில். சரி ஓகேன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே வெளியே வந்தோன்னு சொன்னார், பாஸ்டர் நீங்க இப்படி பிரசங்கம் பண்ணிட்டீங்கிறார். என்னதுன்னாரு? இதில் சர்டிஃபிகேட்டை மாற்றி பேசுறதை பற்றி பேசுறீங்க. அது உண்மையில என்னன்னா, அந்த அம்மா டிப்ளமோ படிச்சிருக்கு. என்ன படிச்சிருக்கு? டிப்ளமோ படிச்சுட்டு கல்யாணத்துக்கு என்ன சொல்லிட்டு? பிஎஸ்சி சொல்லிட்டு, பிஎஸ்சி நர்சிங் சொல்லிட்டு. டிப்ளமோ நர்சிங்க்கும் பிஎஸ்சி நர்சிங் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? டிப்ளமோ நர்சிங் ஃபாரின்ல ஏற்ற மாட்டான்.
அங்க வந்து எக்ஸாம் எடுத்து தான் எடுப்பான், இல்லைன்னா கஷ்டம், வேலை கிடைக்க எக்ஸாம்லாம் எழுதி போனோம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணான், பிஎஸ்சி நர்சிங் தான் இவன் கல்யாணமே முடிச்சிட்டான். நான் சொல்ல புரிஞ்சுட்டான். இப்ப பிஎஸ்சி நர்சிங் இவனுக்கு என்ன கிடைக்கும், ஃபாரின்ல வேலை கிடைக்கும். அவன் கல்யாணம் முடிச்சிட்டான். கடைசி கொஞ்ச நாள் ஆச்சு, கண்ணே தேனே இப்ப என்ன செய்ய, சர்டிபிகேட்டை அனுப்பு. இப்ப என்ன சர்டிபிகேட்டை அனுப்பு, எங்க அனுப்ப, இங்க டிப்ளமோ இருக்கு. அப்ப கேட்கும்போது அப்ப கடைசி என்ன ஆயிட்டு, வீட்டுல என்ன ஆயிட்டு, ஃபேமிலியில் என்ன ஆயிட்டு, பிரச்சனை வந்து விட்டது. பாருங்க, ஒரே ஒரு பொய் அந்த குடும்பத்தை என்ன ஆயிட்டது, செலுத்தி விட்டது. பாருங்க, அப்புறம் என்ன செய்ய முடியும், வேலை கிடைக்காது. அவர் ட்ரை பண்ணார், கிடைக்கல. அடுத்து என்ன ஆச்சு, ஃபேமிலியில பிரச்சனை வந்து. இது அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கென்று உண்மையான ஒரு விதையா இருக்குமையானால் அந்த விதையானது செழித்து வளரும். அல்லேலூயா. அது 100ம் 60ம் 70மாய் நமக்கு பலன் கொடுக்கும். ஆனால் இந்த கற்பாலின் மீது விதைக்கப்பட்ட விதையாகிய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் பலமிட்டு காமிக்கிறார், எல்லாவற்றையும் கோடிட்டு காமிக்கிறார். கடைசி நாட்களிலே நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக இப்போது நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிறதுக்காக இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட விதையா இருக்கிறாய், எப்படிப்பட்ட விதையோடு நீ இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் பேசவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த காரியத்தை உனக்கு விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வந்து அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு விடவே மாட்டாங்க. அங்கேயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க. கடைசி என்ன ஆயிடும், பிரச்சனை அதிகமாகிவிடும். அப்ப இந்த அமலேக்கியரை முறியடிக்க வேண்டியதை இவன் முறியடிக்காதபடி இவன் சொந்த ஞானத்திலே செயல்பட்டபடினால் அவன் எதை இழந்து விட்டான், ராஜ்ய பாரத்தை இழந்து விட்டான். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் கட்டாயம் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. எந்த விதமான இல்லை. உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கம்பெனி டைரக்டர், அவருக்கு ஒரு ஆசை வந்தது, எனக்கு பிள்ளை இல்லை என்று போஸ்டிங் யாரு கொடுக்க போறேன், வேலை பார்க்கிற ஸ்டாஃபுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க போறேன் என்று சொல்லி அவர் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன வச்சாரு, டெஸ்ட் வச்சார். என்ன செஞ்சார், எல்லாருக்கும் 2 விதையை கொடுத்தாரு. எத்தனை கொடுத்தாரு, 2 விதை. இதை விதைச்சு ஒரு சின்ன அதுக்கு வாங்கி கொடுத்தாரு. தொட்டியும் கூட வாங்கி நீ வீட்டில் போய் என்ன செய்யணும், மண்ணில் போட்டு அதை விளைய வச்சு 1 மாசம் கழிச்சு கொண்டு வாங்க சொல்லிட்டார். எல்லாரும் போறான், தண்ணி ஊத்துறான், ஒருத்தருக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. உடனே அவன் பொண்டாட்டி சொன்னா, உமக்கு ஏதாட்டு அறிவு இருக்கா, நம்ம இதே மாதிரி வேற ஒரு தொட்டியை வாங்கி வச்சிருவோம், மேட்ரு முடிஞ்சு. பிரியமானவர்களே, உடனே என்ன பண்ணல, எல்லாரும் அதே ஐடியா, பொண்டாட்டி தான் ஐடியா கொடுப்பாங்க. நம்ம வீட்டம்மா வந்து பயங்கர மூளை உண்டு. அந்த மூளை, நான் தமிழ் பேசுறோமா கன்னடா பேச புரியாது, நான் தெளிவா சொல்றேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா தண்ணி என்ன செடி என்ன ஆகல சொல்லுங்க, வளரல, நம்ம வேற ஒரு செடியை வாங்கி வச்சிருவோம். இவங்க ஓனர் பார்க்க போறாரு, டக்குன்னு அவங்க வாங்கி வச்சு அதை தண்ணி ஊற்றி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா வளர்ந்துட்டு. இப்படி எல்லாரும் கேட்கான், உங்க வீட்டில் வளர்ந்து, எங்க வீட்டில் சூப்பராக வளர்ந்துட்டு எல்லாரும். அப்போ எல்லாரும் வேலைஞ்சிருக்கான், செடியை வந்து விலைக்கு வாங்கிட்டான். ரைட், எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு வந்தவொடனே எல்லாரும் அவர் எம்டி வராரு. ஒரே ஒருத்தன் பார்த்தான், இது பெரிய மண்டடியா இருக்கு, இது பெரிய. அவன் வீட்டுக்காரர் சொல்லிட்டான், ஐயா இதுல ஏதோ ஒரு, இந்த விதையில என்ன இருக்கு சொல்லுங்க, பிரச்சனை இருக்குயா, இது வளரவே இல்லையா, நானும் சூரியன்ல வச்சு பார்த்தேன், வீட்டுல வச்சு பார்த்தேன், இங்க பார்த்தேன், ஒண்ணுமே விதைக்கலையா, ஒருவேளை உங்க ஓனர் எதுவும் நம்மளை ஏமாத்துறாரா, ஓனர் எதுவும் இது அப்படி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டான். மேட்ரு முடிச்சு. அவள் 40 நாள் தண்ணியை தொளிச்சான், சூரியன்ல வச்சு பார்த்தா, அங்க என்ன ஆகல, அருமையானவர்களே, என்ன ஆகல, வளரவே இல்லை. கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, எல்லாரும் பார்த்தாரு, எல்லாம் செம்ம செடிலாம் செம்ம வளர்த்து ஆயிட்டு. அவருக்கு என்ன ஆயிட்டு, ஆச்சரியமாயிட்டு. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார, எல்லாம் சைடுல உட்கார வச்சாரு. ஒண்ணுமே இல்லாம இருந்து பாருங்க, அவனை தனியா உட்கார வச்சாரு. ஹல்லேலூயா. அந்த ஒண்ணுமே இல்லாம இருந்து பாத்தீங்களா, அவன் தான் கரெக்ட் இருந்தார். கையை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. இப்போ உங்க டெஸ்ட் வைக்கிறேன், எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. வீட்டம்மாவுக்கு அதிகமா யோசனை இருக்கும், பொண்ணு சொல்லுங்க. என்ன புரியல, செடியை தான் போட்டிருக்கலாங்க அப்படின்னா அவன் செடி சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. செத்து போன விதை. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி விதையை அவிச்சிட்டாரு. விதை என்ன பண்ணிட்டாரு, அவிச்சிட்டு அதுக்குள்ள ஜீவன் என்ன ஆயிட்டு, செத்து போயிட்டு. செத்து போன விதை எல்லாரும் கொடுத்தாரு. இவங்க எப்படி உண்மையா இருக்கிறாங்க, இவங்க எப்படி
உண்மையா இருக்கான். ஆனா ஒரே ஒருத்தர் என்ன ஆயிட்டான், அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான். ஹல்லேலூயா. அதே போலதான் பிரியமானவர்களே, அவனுக்கு அந்த போஸ்டிங்க அவரு கொடுத்துட்டார். பாருங்க, இதே போலதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சத்துக்குனாலும் சரி, எதுனாலும் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கையிலும் சரி, கர்த்தருடைய வேலையிலும் சரி, எல்லா விதத்திலையும் சரி, நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். எந்த மனுஷன் நம்மளை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. இதான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? கற்பால் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறீங்களா, நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா? இப்போ திருப்பி அதே அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், என்ன முதல் வேலை, முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட விதை. இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ்வர்யத்தின் மேல என்ன செய்யறாங்க, மயக்க வைக்க. ஐஸ்வர்யம் நமக்கு தேவை, ஆனா அது நமக்கு பின்னால வரும். அல்லேலூயா. நம்ம ஐஸ்வர்யத்துக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு பின்பாக ஐஸ்வர்யம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்றாரு வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசி, நன்றாக வாசியுங்கள். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆழகற்ற பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி எல்லாவற்றையும் நீங்கள் என்ன கடவீர்கள், ஆழ கடவீர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் ஆங்கில பைபிள் வச்சிருந்தார், டியூட்டனாமிக் சாப்டர் 28:15 ஒருவர் வாசிக்கலாம், ஒருவர் தமிழை வாசிக்கலாம். எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிப்படாதே போவாயாகில் அப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு. However, if you do not obey the Lord God and do not carefully follow all his commands and decrees I am giving you today, all these curses that will come upon you overtake you. ஓவர்டேக். எல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஓவர்டேக் என்பது உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அப்பனா என்ன போட்டுருக்கும், நமக்கு பின்னால தானே வரணும்னு போட்டுருக்கும். ஆசீர்வாதம் எங்க வருது சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி. ஆங்கில வேதாகமத்திலே ஓவர்டேக் என்று போட்டிருக்குது. அப்ப ஓவர்டேக்னா நீ தேவ சமூகத்திலே உண்மையா ஜெபித்து உண்மையா ஆராதித்து கர்த்தருடைய நாமத்துக்கு நீ உண்மையா இருப்பானால் அந்த ஆசீர்வாதம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பேசியிருக்கிறேன், வேறு எதுவும் கதை விடவே இல்லை. ஓவர்டேக். அப்ப நீ ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனே இந்த நியாய பிரமாணத்தின்படியும் இந்த கற்பனைகளின்படியும் நீ வாழும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பின்னால வரும் போடுறாங்க, முன்னால போகுது. அப்ப முன்னால போனா அது எல்லாத்தையும் யார் சுதந்திரத்துக்கு கொள்ள போறா, நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள போறோம். ஆமென். உங்களுக்கு வீடு இல்லையா, நீங்க வீடை சுதந்திரத்துக்கு கொள்ளலாம். அல்லேலூயா. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, கட்டாயங்க பிள்ளைல சுதந்திரத்துக்கு கொள்ளலாம். உங்க பிள்ளைகளை குறித்து கவலை, பிசினஸ் குறித்து உங்களுக்கு கவலை இருக்கா, பிசினஸ் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து ஆளுமை ஆளுகை எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை விட்டு நாம் வசனத்துடைய மேன்மை தெரியாதபடினா நாம் ஐஸ்வர்யத்தை நோக்கி போகிறோம். அல்லேலூயா. உலகத்தை நம்ம விட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, தேவன் மீது நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. யூதாஸ் காரியத்தை பேய்களை ஓட்டினான், தேவனோடு இருந்தான். இருக்க எல்லா சீசரை காட்டிலும் யூதாஸ் காரியத்தை அதிக படிச்சவன். எந்த படிச்சவன்? அதிக தியாலஜி படிச்சவன். ஆனால் அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, பண ஆசை வந்தது. அந்த பண ஆசை வந்தபடினா அவன் உள்ளத்தில் நினைத்தான், இந்த இயேசுவை காட்டி கொடுத்தா போதும், நமக்கு எப்படி கிடைக்குது 30 வெள்ளி காசு. அவன் சொன்ன நிலைட்டு என்னன்னா, இந்த காசை வாங்கிட்டு அப்படி
ஓரம் போயிடலான்னு பார்த்தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாங்க உலகம், அதான் உலகம், நம்மளை ஏமாத்துகிற உலகம். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற அநேக தேவ பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார். நான் ஏற்கனவே அநேக செய்திகளை சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு காரியத்தை நீங்க நம்பக்கூடாது. அல்லேலூயா. இன்டர்நெட்ல வர்ற காரியங்கள், தொழில் சம்பந்தமான காரியங்கள் எதையுமே நீங்க என்ன சொல்லக்கூடாது, நம்பி ஏமாற. இடம் வாங்கும் போது கூட ஜெபம் பண்ணி தான் வாங்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க, லாக் ஆயிருவீங்க. எந்த ஒரு காரியமே. அப்ப பாருங்க, இவர் சொந்த மூளையில யூஸ் பண்ணுகிறார். யூஸ் பண்ணி இயேசுவை என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்தப்பட்டால் அவனுக்கு என்ன ஆயிட்டு, அவனும் அந்த ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்டுக்கலாம். நம்ம என்ன செய்யல, மன்னிப்பு கேட்கவில்லை. யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதாம், அதே அதிகாரம் 23 திருப்பியும் வாசிக்கலாம். 13 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ 22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும். நல்ல கவனிங்க, இயேசுதா டீச்சிங் பண்ணார். எல்லா டீச்சிங்கும் அவங்க கேட்டாங்க, ஒரு டீச்சிங் கூட கேட்காம இல்ல. கரெக்டா இயேசுதா ஊழியம் பண்ணா. இயேசுதாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருதான் சொல்லுங்க, யூதாஸ் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவனுக்கு தான் காசை கொடுத்து வச்சார். அவன் இஷ்டத்துக்கு செலவழிச்சுக்கலாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் இஷ்டத்துக்கு அவன் செலவழிச்சுக்கலாம். ஆனா அவனுக்கு என்ன வந்துட்டு, அந்த பொருள் மேல என்ன வந்துட்டு, ஆசை வந்துட்டு, பண ஆசை வந்துட்டு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். அவனுக்கு என்ன ஆயிட்டு, ஒரு பணத்தின் மேல அவன் பணத்தாசை உள்ளபடினா. ஒரு அம்மா வராங்க இயேசுநாட்ட ஜெபிப்பதற்கு, ஒரு பெருப்பியம்மா காலில் உடைச்சு ஊத்துறாங்க. அவன் என்னன்னா, அவன் திருடனா இருந்தபடினா இப்படி யோசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். வசனத்தை நெருக்கி போடுகிறது, வசனத்தை நெருக்கி போனதுதான் அவனும் பலனற்று போவான். அவனும் பலனற்று போவான். வேதாகமத்திலே அவனுடைய பெயர் நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராய் திருப்பலாம். வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராய். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நல்ல கவனிங்க, யாருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்க இன்னைக்கு உலகத்தை ஜெயம் கொண்டாதான் நீங்க சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் முதலே சொல்லிட்டேன், இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு, நீங்க வீட்டுல போய் எல்லாரும் அதை வாசிங்க. ஓவர்டேக் என்ன போட்டிருக்கு, உன்னை அது முந்துகிறது. அந்த ஆசீர்வாதம் உன்னை அது, நாம் அதுக்கு நமக்கு பின்பாக வரல, நமக்கு எப்படி போகுது, முன்னால போகுதுன்னு ஆங்கில வேதாகமத்தில் எல்லா வேதாகமத்திலையும் அப்படி போட்டிருக்கு. அப்ப நீ பணத்துக்காக ஓடாத. அல்லேலூயா. வேலை அவசியம், சாப்பாடு அவசியம், வேலை அவசியம், வீடு அவசியம், கார் அவசியம், ஏசி அவசியம். 2 ஏசி கூட ஓகே, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்னாலும் ஓகே, அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல. ஆனால் அதுக்கு நீ என்ன ஆகக்கூடாது, அடிமையாகக்கூடாது. அதுதான் நமக்கு அடிமையாக இருக்கும். அல்லேலூயா. நீ ஆப்பிள் போன் எவ்வளோ லட்சத்துக்காலும் வாங்கிக்கோ, பிரச்சனை இல்லை, அது உனக்கு அடிமையாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நீ அடிமையாகக்கூடாது. அப்ப இந்த ஐஸ்வர்யம் தருவதற்காக தான் தன்னுடைய பிள்ளை என்னை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறது தான் ஒரு நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே ஆதாமும் ஏவாளையும் படைத்து அவர்களை பார்த்து பேசுகிறார். அவர்களும் ஒரு பொய் சொல்லுகிறார். நேற்று தினத்திலே அந்த செய்தியை குறித்து பேசினேன். இன்றாலும் அதை டச் பண்ணி விட்டுட்டு போகலாம் என்று வாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக திருப்பலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, அவர் 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் வந்து தேவனாகிய கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்த ஜனம் தான் இந்த ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் நம்முடைய முற்பிதாவாகிய இந்த ஆதாம் ஏவாள் என்பவர்கள் யார்? தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். இப்ப அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு இச்சை வந்துட்டு, அல்லேலூயா, திடீர்னு என்ன வந்துட்டு, ஒரு இச்சை வந்துட்டு, மனித குலமே விழுந்து போய்விட்டது. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப என்ன ஆயிட்டு, ஆண்டவர்ட்ட நிறையவருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை நீங்க பிராக்டிகலா வச்சிருங்க. நம்ம ஒரு சின்ன பாவம் செய்யும் போது ஏதாவது ஒரு காரியம் செய்யும் ஜெபிக்க மாட்டாங்க. பாத்துக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க, நான் தமிழ் தானே பேசுறேன், உண்மை இல்லை தம்பி,
ஆமென். அப்ப என்ன காரணம்? அந்த பாவம் நமக்கு முன்பாக இருக்கும் போது தேவனோடு பேச முடியாது, தேவனோடு ஜெபிக்க முடியாது, தேவனோடு உறவாட முடியாது. தேவனுக்கும் உனக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரிவினை என்ற அடிச்சுவலை உடைக்கும்படிதான் இந்த பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது உன்னை அழிந்து போவதற்காக அல்ல, உன்னை தேற்றுவதற்காக, உன்னை பரிசுத்தம் பண்ணுவதற்காக, பரிசுத்த சன்னதியிலே நிறுத்தும்படியாக என் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை உடைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரத்தத்தை கொடுத்து உன்னை அவர் எப்படி செய்கிறார்? மீட்டுக் கொள்கிறார். அதான் வேதம் சொல்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும், நல்ல கவனிச்சிருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அதான் மேட்ரு. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்போ தேவனால் பிறந்தவன் தேவனால் காக்கணும். சொல்லுங்க தமிழ்ல, என்ன உண்மையா இல்லையா? அப்ப தேவனால் பிறந்தவன வாசி. பொல்லாங்கன் அவனை அப்ப தொடாமல் பாருங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். காக்கிறதுக்கு தான் அந்த வேதாகமம். அல்லேலூயா. இது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை சரி செய்வதற்காக. நீ மண்ணு தின்னு கொண்ட ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து நினைச்சுவாங்க, அடிப்பாங்க. மண்ணு சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புல வியாதி வரும், வயிற்று வலி வரும். மண்ணு சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த பிள்ளை என்ன செய்யும்? மண்ணு தான் சாப்பிடும். சின்ன பிள்ளையில பார்த்தா செவுரை குடி சாப்பிடும், குச்சி சாப்பிடும், பென்சிலை சாப்பிடும், சாக்பீஸ் சாப்பிடும், ரப்பரை சாப்பிடும். அல்லேலூயா. இது எல்லாம் வியாதியை குறிக்கிறது. அதே போல நீ இந்த கால வேளையிலே ஏதோ ஒரு காரியத்திலே நீ குறைவா இருக்குமானால் என் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை சரிபடுத்திக்கோ. அல்லேலூயா. உன் பாவம் இன்னைக்கோடி மன்னிக்க பட்டது. அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. இதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டாம். அது ஆண்டவருக்கும் உனக்கும் இல்ல, நீயே உன்னை வஞ்சிக்கிறார். அல்லேலூயா. இதான் ஆதாம் பண்ண வேலை. ஆதாம் இதான் பண்ணாப்ல. வாசிக்கலாம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, இப்ப பாருங்க, ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அப்ப ஆண்டவருக்கு தெரியுதுல, இவன் என்னுடைய பிள்ளை. வாசி. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால். இப்ப பாருங்க, இவன் உண்மையை ஒத்துக்கிடுதான். ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்? நிர்வாணியா இருக்கிறான். அப்ப பாருங்க, இவன் நிர்வாணி இருக்கிற ஆண்டவர் பார்த்துட்டார். நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பத்தியா, இப்ப உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார்? உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாயோ? அப்போது அவன் சொல்லுகிறான், ஆமா ஆண்டவரே நான் சாப்பிட்டேன். பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், பொய் ரொம்ப நேரம் நிக்காது. ஆதாமும் ஏவாளையும் பொய் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவர்கிட்ட போய் பேசலாம் நினைக்கிறது முதுகடி அவங்க நிர்வாணியா இருந்தபடினால ஒரு அத்தியலையை தச்சு என்ன போட்டாங்க? இதுக்கும் இந்த அம்மா தான் ஐடியா கொடுத்து, இந்த அம்மா தான் ஐடியா கொடுத்து என்ன போட்டாங்க? ட்ரெஸ்ஸை போட்டாங்க. அந்த என்ன செய்யல? ட்ரெஸ் என்ன செய்யல? சொல்லுங்க, நிக்கல. அதே போலதான் உன் சொந்த போல இன்னைக்கு நிக்காது. அல்லேலூயா. நீ யாரை நம்பி இருந்தாலும் தூக்கி விடு. உன் படிப்பு, உன்னுடைய புகழ், உன்னுடைய பேர், உன்னுடைய தொழில் எல்லாத்தையும் உனக்கு பின்னால வை. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? உனக்கு முன்னால போகுது. நீ எங்க இருந்து வார்த்தையில வந்துட்டா, வார்த்தை மூலமா ஐஸ்வர்யம் எங்க வருது? உனக்கு முன்னாடி போகுது. நீ அதுக்கு பின்னால ஓட வேண்டிய அவசியமே இல்ல. ஐஸ்வர்யம் உங்களுக்கு முன்னால போகுது. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்து அவர் தரித்திருந்தாங்க. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்பா, நான் எப்படி ஆவறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ஆண்டவர் செஞ்சார். இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறார். பாருங்க, 13 வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவர், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களையும் சபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் அவர்கள் மேல் என்ன செய்தார்? மனதுருகிறார். அல்லேலூயா. தேவன் என்று சொல்வதற்கும் இயேசு என்று சொல்வதற்கும் 7 குணாதிசயங்கள் உண்டு. அல்லேலூயா. எத்தனை குணாதிசயங்கள் உண்டு? 7 குணாதிசயம். இந்த 7 குணாதிசயங்கள் 7 வானவில் கலராகும். அல்லேலூயா. அப்போ நம்மை உண்டாக்கின தேவன் நம்ம எதுல வீக்கார்கள் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, நம்ம அப்பாவுக்கு தெரியும். நம்ம அப்பா அதை சரி செஞ்சிருவார். அல்லேலூயா. அப்பா என்ன பண்ணிடுவாரு? சரி செஞ்சிருவார். அப்பாவே நீங்க என்ன
மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அதை விட்டுட்டு நீயா போய் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண என்ன ஆயிடுவ மாட்டிக்கிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 20வது வசனமும் 21 வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். இப்போதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் விடுறான். என்ன பேரு? ஏவாள் என்று பெயர் விடுகிறான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நம்முடைய முற்பிதாவ தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப பாருங்க, அந்த நிர்வாணத்தை இவன் மூட பார்த்தான். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இவன் என்ன பண்ண? அத்தியிலை வைத்து மூட பார்த்தான். மழை பெஞ்சா என்ன ஆயிருங்க? காஞ்சிரும். காத்தடிச்சா என்ன ஆயிருங்க? கீழே விழுந்துரும். ஆண்டவர் எப்படி செய்தார்? அவங்களுக்கு என்ன செய்தார்? தோல் உடைகளை கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறார். அந்த பாவம் இயேசுவின் இரத்தத்தினாலே அது மன்னிக்கப்படுகிறது. அது எவ்வளவு பெரிய பாவமானாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னோட சுய முயற்சி எல்லாம் மன்னியும், உம்மோடு கூட நான் திருப்பியும் ஒப்புரவா போறேன். அல்லேலூயா. உம்மோடு கூட திருப்பியும் என் சொந்த மூளையை தூக்கி தூர போடு. அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு கொடுக்கிற மூளையை நீ யூஸ் பண்ணு. உன் சொந்த மூளை என்ன செய்யணும்? தூக்கி தேவ மூளையை நீங்க பயன்படுத்துங்க. பாயிண்ட் நம்பர் 2. அப்ப பாருங்க, தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாருங்க, இங்க என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன போயிட்டாரு? அனுப்பிட்டார். எப்பா நீ சொந்த மொழி யூஸ் பண்ண, நீ சொந்தமாவே போன அனுப்பிட்டார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றார்? சொந்த மொழி யூஸ் பண்ண என்ன செய்வாரு? சொந்தமாவே போயிட்டார். அதுக்கும் நமக்கு என்ன இல்ல சம்பந்தம். என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஆனஸ் பண்றீங்களோ அப்போ ஆண்டவர் உன்னை ஆனஸ் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவரை செகண்ட் வச்சா அவர் என்ன செய்வாரு? செகண்ட் வச்சா போதும்பா, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. நெபில் பர்பியம் அப்படின்னு ஒரு பெர்பியம் இருக்கு வேர்ல்டுல. அது ஒரு ஃபேமஸான ஒரு பெர்பியம், நெபில் பெர்பியம் சொல்லி. நீங்க நெட்ல கிரீஸ் ஆடம்ஸ் நெபில் பர்பியம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாலே அந்த கம்பெனி உலகத்தில் 80 நாடுகளிலே இருக்கிறது. இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க இந்தியாவில் அந்த கம்பெனி இது யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனிக்காரங்க உடைய ஓனர் முதலாவதாக பெர்பியம் ஒன்று தயாரிச்சார். அல்லேலூயா. அந்த பெர்பியம் இவர் கஷ்டப்பட்டால், எப்படியாலும் கஷ்டப்பட்ட ஆளு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல என்ன செய்ய மாட்டான்? உள்ளேயே விடமாட்டான். அவனுக்கு பார் கோடு இல்லைன்னு வெளியே அடிச்சு பத்திடுவான். அவனுக்கு அந்த கோடு இல்லைன்னு வெளியே அனுப்பிட்டான். இவர் என்ன பண்ணார்? இவர் மூளை யூஸ் பண்ணல. கடவுள்கிட்ட கேட்டார் என்ன பண்ணலாம்னு சொல்லி கடைக்கு வெளியே சேர் போட்டு உட்கார்ந்தார். ஐயா, பெரிய பெரிய செல்வந்தர் வரும்போது ஐயா ஒன்னு விட்டியா? ஓகே, டக்குன்னு தடை விட்டார். ஓகே நீங்க போங்க, ஒன் மிஸ். எனக்கு அருமையான ஒரு தடை விட்டார். உடனே அந்த கடைக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டம்மா சொன்னாங்க இந்த பர்பியம் பெஸ்டா இருக்கு. அல்லேலூயா. உயர்வு என்பது தேவனால் உயர்த்துகிறார். நம்முடைய சொந்த மூளையில நீ உயரவே கடவுள்கிட்ட கேளு ஆலோசனை. என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பமால அதெல்லாம் பேசுற டைம் இல்ல நான் ஸ்டார்ட் முடிக்கிறேன். அப்ப பாருங்க என்ன பண்ணா சொந்த மூளை யூஸ் பண்ணாம இப்படி தடவை அநேக பணக்காரர்கள் அந்த பெர்பியம் வாங்கினார்கள். அல்லேலூயா. அந்த பெர்பியம் இன்றைக்கு 80 நாடுகளில் இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த கூடாரத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசுவின் நாமத்திலே நான் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறேன். என்ன காரியம் என்றால் உன் தேவனாகிய கர்த்தரை முதலாவது இடத்திலே வை. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு முதல் பங்கை கொடு. தேவனாகிய கர்த்தருக்கு நீ உண்மையாக இருக்கும் போது அவர் உன்னை கட்டாயம் உயர்த்துவார். கைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்தும்படியாக அழைக்கிற தேவன் இல்லை. நீ உனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிற கர்த்தரை கேளு. தேவ சமூகத்தில் வந்து செபி. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு 66 புத்தகமோடு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை வைத்துவிட்டு சொந்த மூலையிலே போனால் நீ கஷ்டப்பட்டு போடுவிடா. அப்ப நீங்க கேட்கலாம் உலகத்தான் இப்படி, அதை பத்தி நமக்கு சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவன் என்ன பண்றான்? பெரிய பெரிய பிசினஸ் மேகிட்ட படிக்கான். அதை படிச்சு உலக அறிவுகளை யூஸ் பண்றான். என்ன அறிவுகளை யூஸ் பண்றான்? அது கொஞ்ச நாள் நிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரொம்ப காம்படிஷன்ல என்ன ஆகுது? கம்பெனி லாஸ் ஆகி. அதையும் குறித்து நான் சொல்ல முடியும். இப்ப எனக்கு இல்லை, டைம் இல்லாதனால நான் சாட்ட முடிக்கிறேன். 3 பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்து அவன் வேறில்லாதபடினால், முற்கால விதைக்கப்பட்ட விதையா இருந்தபடினால் ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன வச்சிருந்தான்?
நம்பிக்கை வச்சவன் எங்க போயிட்டான்? தேவனை விட்டு விலகி போகும்படியான சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. இதே போலதான் பாவம். ஒரு சிறிய பாவத்தை நம்ம கண்டிக்காத எப்படி ஆயிடும்? என்ன ஆயிடும்? பெரிய பாவமாக. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23 வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் வசன உணர்வுமாயிருந்து தூராகவும் 60ஆகவும். ஆமா, இப்பதான் டாபிக்கே வருது. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் வேற டாபிக் வருது, இப்பதான் நம்ம டாபிக் வருது. அல்லேலூயா. 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் ஆகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே எடுத்துக்கலாம். டைம் பாருங்க, முடிஞ்சிட்டு பாருங்க. அதான் நான் சொன்னேன். அப்ப பாருங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்போது டிக்ளேர் செய்யும் நேரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒருவர் 119 சங்கீதம் 99 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நீங்க செல்போன் ஆன் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க கவலைப்படுறன்னு யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்ன பண்றீங்க? கவலைப்படுறேன்னு கோடை கீங்க. எத்தனை கோடு வருதுன்னு பாருங்க. எத்தனை முறைக்கு விசுவாசத்தை பத்தி பேசுறீங்கன்னு கோடை கீங்க. எத்தனை முறை உலகத்தை பத்தி பேசுறன்னு கோடை கீங்க. எந்த கோடு அதிகமா இருக்குன்னு பாருங்க. அதான் உனக்கு தீர்க்கதரிசனம். போ அந்த இதுல நீங்க என்ன செய்றீங்க? சொல்லுங்க இருக்கிறீங்க. புரிஞ்சுட்டா உனக்கு? அப்ப நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லதான் வசனம் வாரேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 119 சங்கீதம் 99. உங்களுடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், ஞானம் வேண்டும். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு என்ன வருது? ஞானம், அறிவு. நம்முடைய வாழ்க்கையை அது உயர்த்தும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணும்? ஆண்டவர் சொன்ன ஐஸ்வர்யம் நமக்கு தருவதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நமக்கு எப்படி போகுது? நமக்கு ஓவர்டேக், நமக்கு முன்பாகவே போயிட்டு. அப்ப நீங்க சுதந்திரத்துக் கொள்வது யாருடைய வேலை? அவ்வளவுதான், முடிச்சு நம்முடைய வேலை. அப்ப என்ன செய்யணும்? இந்த விசுவாசமான வார்த்தையை நம்பின ஒரு மனிதனை குறித்து சொல்லி நான் முடித்து விடுகிறேன். சங்கீதக்காரன் தாவீது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீது எல்லாருக்குமே தெரியும். என்ன மேய்த்தான்? ஆடு மேய்த்தான். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 23வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க எவ்வளவு ஸ்பீடா போகுது. இந்த ஒரு சங்கீதம், இந்த ஒரு சங்கீதம் தான் நமக்கு எப்படி இருக்கு? ஸ்பீடா போகுது. முன்னூறு சங்கீதம் ஏதாவது சொல்லுங்க. 94 அதுவும் ஸ்பீடா போகும். மற்ற எதுவுமே ஸ்பீடாவே. புதிய ஏற்பாடுல ஒரு 2 வசனம் சொல்லுங்களேன். ஒரு பரிசு கொடுத்துருவேன் இந்த வருஷத்துல. உங்க ஆட்கள் 3-5 வசனம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெண் எல்லாரையும் சொல்லிடுவாங்க. டக்கு 5 வசனம் டக்குன்னு சொல்றோம். கை வைத்துங்க. மனப்பாடமா தெரிஞ்சுங்க. புதிய ஏற்பாடு அப்படி இல்ல, மாத்தி சொல்லுறோமோன்னு பயப்படுறாங்க. வேற ஒண்ணு உங்களுக்கு தெரியும், அது நான் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதம் உங்களுடைய தலையில இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? உங்களுடைய வீட்டுல இருக்குது. ஓவர்டேக் பண்ணி இப்ப எங்க போயிட்டு? உங்க வீட்டுக்கு அது போயிட்டு. அல்லேலூயா. நீங்கள் போய் அதை எவ்வளவுக்குள்ள சுமக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் கொஞ்சம் எனக்கு ஆசீர்வாதம் போதும், எப்படி இருக்கும்? கொஞ்சம் தான் போதும். அதிகமா ஆசீர்வாதம்னா அதிகமா வாசிக்கலாம். அது எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:20 வாசிங்க. அப்ப பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாதுங்க. நம்முடைய பிள்ளை மெடிக்கல் டாக்டர் ஆகணும்.
நம்முடைய ஃபிளைட் ஓட்டணும், நம்முடைய கம்பெனியில் டைரக்டர் ஆகணும், வெளி தேசத்திலே முக்கியமான பொறுப்புகளிலே நம்முடைய இந்திய தேசத்திலே படித்த பொழுதுதான் இன்னைக்கு அமெரிக்காவில் யாரு துணை ஜனாதிபதி. ஹல்லேலூயா. இந்த கமலா ஹாரிஸ் பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருபோதும் கையை பிடிச்சி இழுக்க மாட்டார். நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டார். அவர் சொல்லிட்டார், உன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிச்சா. நீங்க தொழில செய்யற தொழில் 100 ரூபா வருமானம் இருக்குன்னு வச்சுருங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 100 ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு கிடைக்கணும். இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். ஹல்லேலூயா. வருமானம் எவ்வளவு? 10,000 ரூபாய். அது எப்படிங்க என்னால முடியும்? அதாங்க விசுவாசம். நீங்க நினைப்பீங்க அப்போ பாஸ்டர் லோன் தராங்க, அதுவும் இல்ல, கர்த்தரே உங்களுக்கு லோன் தரார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு தர போறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இந்த விசுவாசத்தை பெறதுக்கு இந்த விசுவாசமாகிய புக்கை அதிகமா படிக்கணும். ஹல்லேலூயா. இதான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். அப்ப இது படிச்சாதான் எங்க போக முடியும்? பிசினஸ்க்குள்ள போக முடியும். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார். அப்ப இந்த விசுவாசத்தினால ஈசாக்கு என்ன பண்ணிருக்கிறான்? ஆசீர்வதித்திருக்கு. அப்ப இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்திருக்குது? அது ஈசாக்குள்ள எப்படி வந்துச்சு? ரைட். ஆபிரகாமோடு கூட என்ன செஞ்சான்? நடந்து போனான். ஹல்லேலூயா. அப்பாவோடு பிள்ளை நடந்து போகும்போது நான் பிசினஸ் படிச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா அநேக நேரத்தை தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்பா என்னெல்லாம் பண்றான்னு கரெக்டா பார்த்துட்டே இருக்கும். இவன் அப்பா ஒரு நாள் என்னை கொல்றதுக்கே எங்க அப்பா கூட்டு போயிட்டாரு, ஆனா கொல்றாதபடி யெகோவா எங்களை காப்பாத்திட்டார். அவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. மலையில கொண்டு போயிட்டாரு, படுக்க வச்சாச்சு, அறுவலை தூக்கியாச்சு, அப்பவும் யெகோவா பேசாம இருந்தார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படலாம், நீங்க பண்ற பிசினஸ் சோதிக்கப்படலாம், ஆனாலும் விசுவாசம் நீங்க என்ன செய்யுங்க? நிலைத்து நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்க. தாங்க தைரியமா சொல்லிட்டே இருங்க. உடனே என்ன பண்ணாரு? கத்தியை தூக்கி அந்த பிள்ளையை குத்தும் போது பிள்ளையான மேல் கை போடாது. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு மண்டை குத்து வந்தாலே நம்மளால என்ன செய்ய முடியாது? நைட் தூங்கவே முடியாது. ஒரு காய்ச்சல் வந்து அப்படியே துடிதுடிச்சிருவான். ஆனா பாருங்க, தான் ஒரே பிள்ளையை குத்த போகும்போது கூட அவன் உள்ளம் யாரு மேல் நம்பிக்கை இருந்தது? அத்தன் மேல். இவன் செத்து போனாலும் திருப்பி என்ன செய்வான்? பிழைச்சிருவான் என்பதை ஆண்டவர் பலிகள் மேலே விருப்பமாய் இல்லை. உடனே குத்தும் போது பிள்ளையாண்டன் மேல் கையே போடாது. அவனை செக் பண்ணி பார்த்தாருங்க விசுவாசத்தோடு. அந்த விசுவாசத்தை ஈசாக்கு பெற்றிருந்தா. அந்த விசுவாசத்தை யாரு கொடுத்தான்? யாக்கோபுக்கும் ஏசாவும் கொடுத்தான். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்முடைய சபைக்கும் நம்ம இங்க வந்திருக்கும் தலையில இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தலையில வந்திருக்குங்க. அந்த மகிமை வந்திருக்குங்க. எப்படியா வந்திருக்கு? வாசிக்கலாம். 2 வருஷம் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் சரி, ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22. இதோடு முடிக்கிறேன். வாசிங்க. நாம் ஒன்றா